கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் அவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சக்ஸஸ் பெஸ்ட்டாக இருக்கும், அப்பாவுக்கு ஃபேமிலி பெஸ்ட்டாக இருக்கும், அம்மாவுக்கு தன்னோட பிள்ளைகள் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பொதுவாக பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நட்பும் காதலும் தான். ஒருத்தர் போய் நட்பு பெருசா காதல் பெருசா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அப்படி ஒரு உணர்வு கொடுக்குற படம் தான் அட்டு. ஸோ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு ஒரு புது உணர்வை கொடுத்துருக்கு. அந்த உணர்வை தான் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அட்டு படத்துடைய டீம் தான் இங்கே வந்திருக்காங்க. முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம். எல்லோருக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஆடியன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு புது உணர்வை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹீரோட்டிருந்து நம்ம விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள் சார். ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்ட் ஆஃப் த மூவி வரைக்கும் ஒரு புது படத்துடைய ஒரு புது ஹீரோ நடித்த மாதிரியே தெரியல. நிறைய படங்கள் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்கள் எப்படி உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது பிரதர்? இல்லை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒர்க் பண்ணேன். ஃபுல்லாக நார்த் மெட்ராஸு, அங்கே உண்மையாக ரவுடிஸ் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, இதனாலலாம் அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ட்ரைனிங் ஆக்டிங் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தில் கத்தி சுத்தர் ரொம்ப ஹைலைட்டாக வந்திருக்கு. ஏன்னா படம் பார்த்து எல்லாருமே எனக்கு ரொம்ப கங்க்ராட் பண்ணாங்க. அதுக்கு முழுக்க பாண்டியன் மாஸ்டர் தான் காரணம். ஏன்னா கத்தி சுற்றுறது உடனே கற்றுக்கல. ஃபஸ்ட்டு சிலம்பம், அப்புறம் செடி குச்சி, அதுக்கப்புறம் தான் கத்தி எனக்கு கைக்கு வந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்தா சென்னையில் தான் எடுத்திருக்கீங்க, நார்த் மெட்ராஸில். ஆனால் எங்களுக்கு ஏதோ வேறு ஒரு நாட்டில் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. அது காரணம் படத்துடைய லொக்கேஷன் தான். கண்டிப்பாக அது எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக காமிச்சிருக்கீங்க? புதுப்பேட்டை படம் வந்திருக்கு, பொல்லாதன் வந்திருக்கு, மெட்ராஸ் வந்திருக்கு, ஆர்னேகாண்டம் வந்திருக்கு. பாரதிராஜா சார் எண்ணுயிர் தோழன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தெல்லாம் மீறி என்னோடய படம் இருக்கணும்னு நான் மைண்ட் செட்டப் பண்ணேன். அப்போ அது மைண்ட் செட்டப் பண்ணும்போது அந்த படங்களே நிறைய லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை விட பெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான லொக்கேஷன் வேணும். இதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. என்னென்னா நார்மல் ஃபிலிமுக்கு எல்லா படத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி ஜானர் ஃபிலிம் எடுத்து பண்ணும்போது அதிக கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 மாதம் இருக்கும், 5ஆவது மாதம் போய் பார்த்தா அந்த லொக்கேஷன் இருக்காது. திருப்பி நான் அடுத்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி இந்த லொக்கேஷன் வடசென்னை படம் இவ்வளோ அழகான ஒரு பேக் ட்ராப் இருக்குது. இந்த வடசென்னையில் இது மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் கூட இன்டர்வியூ கொடுத்தேன். உகாண்டா மாதிரி ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த படத்துடைய பேக் ட்ராப். நாங்கள் அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பேக் ட்ராப்புக்காக தான், உழைப்பு தான். முதல் படம் உங்களுக்கு. ஸோ ஹீரோ துரத்தி லவ் பண்ணுற பொண்ணு. ஏன்னா ஹீரோ ஒரு ரவுடி. அப்பேற்பட்ட ஒரு ரவுடியை கண்டு ஊர் உலகமே பயந்து ஓடும்போது நீங்கள் ஒரு கண் பார்வையிலேயே வீழ்த்திடுறீங்க. அதுதான் இந்த படத்தில் உங்களோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஸோ முதல் படம். ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிது? ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் நான் கேரளாவில் ஒரு ஆடிஷன் பண்ணியிருக்கு வேறொரு மூவிக்காக, வேறு தமிழ் மூவிக்காக. அப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரத்தன் சார் கால் பண்ணியாச்சு. அர்ச்சனா ஃபோட்டோஸ் பார்த்தாச்சு, ஏதாவது வீடியோஸ் இருக்குமா அப்படி கேட்டுட்டு ஆடிஷன். அப்போ நான் ஆடிஷன் வீடியோ சென்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் சாருக்கு பிடிச்சாச்சு. அந்த டைமில் எனக்கு ஒரு சிங்கிள் வேர்ட் தமிழ் கூட தெரியல. அப்போது சென்னை வா அப்படி கேட்டு நாங்கள் ஜாயிண்ட்டாக ஒரு ஆடிஷன் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஏன்னா வடசென்னை ஸ்லாங், தமிழ் தெரியல, ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஆனால் ரிஷி மாதிரி எனக்கும் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் ஷாப் இருந்தது, எல்லா சீன்ஸ்க்காக ஒர்க் ஷாப் இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூவியில் ஐம் பிஹைண்ட் திஸ் பர்சன். ஸோ தேட் இஸ் மை ஹைலைட். எல்லா கேரக்டரை விட அந்த ஹைலைட் அது தான். ஏன்னா எல்லா கேர்ள்ஸும் குட் பாய், ஜென்டில்மேனாக இருக்கணும், என்னோட ட்ரீம் கை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அட்டு மாதிரி ஒரு பையன் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங் போல்டான ஒரு ஆள். ஸோ அது கிரியேட்டரோட பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு இந்த கேரக்டர். மாஸ்டர், படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ நீங்கள் தான். ஹீரோ கத்தி சுற்றுற அழகு இருக்கே, அதான் அவரோட உடல் உறுப்பில் ஒரு அங்கமாகவே கத்தி ட்ராவல் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கத்தி சுற்றிருக்கா. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த அளவுக்கு கத்தி சுற்றிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல, எங்களோட ஜென்ரேஷனில்.
எப்படி அவர் கத்தி சுத்த வச்சீங்க படத்தில்? 1990 வந்து திருமதி பழனிசாமி படத்துக்கு சத்யராஜ் சாரை வந்து 6 மாதம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து சுத்த வச்சேன் நான். சூப்பர் சார். அப்போவே? சரிங்களா? ஆமாம், அது வந்து 90ல். இப்போ தேவர் மகன் அந்த ஸ்டிக் ஃபைட்டு நாங்கள் தான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டிக் ஃபைட்டுக்கான ஒரு சில விஷயங்கள் வரும்போது மாடக்குளம் ரவி மாஸ்டர் குரூப் அப்படின்றது ஒன்று இருக்குது, ராமராஜ்குமார் மாஸ்டர் குரூப் இருக்குது, ரத்ன மாஸ்டர், இப்படி ஏன்னா விதைகளை வந்து முறையாக கற்றுக்கிட்டவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக பண்ண முடியும். ஹீரோவுக்கு வந்து எப்படி நீங்கள் கத்தி இல்லை, முதல் பயிற்சியை இப்போ வந்து நம்ம ஸ்டண்ட்டுக்கு நம்ம எல்லா ஹீரோவும் தயார் பண்ணுற மாதிரி தான் நம்ம முதல் பயிற்சி. வாங்க மாஸ்டர், நம்ம சுற்றி காமிச்சிடலாம் மாஸ்டர். அப்படிங்களா மாஸ்டர்? வாங்க மாஸ்டர். இல்லை, என்னால் ஹீரோ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சரி, பட் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஹீரோ செய்வார். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ நாள் இவர் ப்ராக்டிஸ் எடுத்துட்டார் மாஸ்டர்? ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக அவர் வந்து ஸ்டண்ட்டு கற்றுக்கணும் வந்தது ஒரு 1.5 இயர்ஸ். அந்த 1.5 வருஷத்தில் வந்து அவருக்கு நம்ம சிலம்பம் கொடுத்து, இப்போ சிலம்பத்தில் வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. நான் வந்து இப்போது சிலம்பம் வந்து வேர்ல்டு சிலம்ப ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ சிலம்ப போட்டிகளுக்காக ஒரு பிரிவுகள் இருக்குது, ஒரு 7 பிரிவுகள் இருக்குது. அந்த மாதிரி பேஸில் வந்து இந்த வால் வீச்சுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒற்றை வால், ரெட்டை வால், டபுள் ஸ்வாடு சுற்றுறது தான் இருக்குது. இப்போ அந்த பேஸில் இப்போ சினிமாக்குன்னு பண்ணும்போது நம்ம சில வெரைட்டிஸ் பண்ணணும். இப்போ யோசித்தோம், நிறைய விஷயங்கள் யோசிக்கும்போது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் போது நம்ம ப்ராக்டிஸில் வந்தது தான் அது. ஏன்னா இப்போ நம்ம சென்னையில் பார்த்தோம்னா ஒரிஜினலாக வந்து இந்த சண்டைகள் போடும்போது எதிர இருக்கிற ஒரு டீமை பயமுறுத்துறதுக்கு ஓடி போய் கத்தியை வந்து தரையில் தேய்ப்பாங்க. கத்தியை தூக்கி ரன்னிங்கில் ஓடும்போது கத்தியை தூக்கி போட்டுட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஓடுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி லைவாக நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில். ஆனால் படத்துக்குன்னு அப்படியே ஒர்க் பண்ணும்போது இது ஒரு தற்காப்பு கலை சார்ந்து தான் நம்ம இதை தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இதை வந்து ஒரு முறையாக தான் கற்றுக்கிட்டாரு. அந்த பயிற்சி இருக்கிறதுனால தான் அதை வந்து சிறப்பாக பண்ண முடியும். கத்தி வந்து டேரெக்டாக கற்றுக்கல. ஃபஸ்ட்டு வந்து சிலம்பம், செடி குச்சி, அதுக்கப்புறம் வால், அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தேன். இதுக்கு வரதுக்கே வந்து நான் 3 மாதம் ஆச்சு. அதெல்லாம் ரவுண்ட் அடிச்சு தான் இதுக்கு வந்தேன். அட்டு படம் வந்து வடச்சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தான் அந்த ஸ்டோரி. அந்த உண்மை சம்பவத்தில் வந்து நான் நிறைய விசாரிச்சுருக்கேன், நிறைய என்கொயரி பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருத்தர் ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க. சார் அட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். ஏன்னா நிறைய ஃபிலிம் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னும் போது சரி லைவ் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லும்போது அந்த லைவான விஷயத்த இவர்கிட்ட சொல்லி அப்புறம் மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு ட்ரைனிங் கொடுத்து இந்த விஷயம் பண்ணது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வாங்கி உலகம் ஃபுல்லாக பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணியிருக்க ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்திருக்காரு. நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். கண்டிப்பாக வெல்கம் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் ஹீரோவாக பிஸியாக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வழக்கம் போல் உங்களோட நல்ல தரமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹீரோ வந்து கத்தி சுற்றுறது நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ ரியலாக எங்களுக்கு பண்ணி காமிச்சாரு, அவ்வளோ ஸ்பீடு. நான் பார்க்கவே இல்லையா? அப்படியா? ஆமாம் நல்ல ஒரு, ஏன்னா மாஸ்டர்கிட்டேருந்து வந்திருக்காரு. பாண்டியன் மாஸ்டர் தான் எனக்கும் குரு. ஃபைட் கிளாஸ்லாம் போயிட்டு அந்த அந்த அட்டை பொறுத்த வரைக்குமே இந்த கத்தி சுற்றுறது வந்து ரொம்பவே பேசப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இல்லை, படம் வந்து பார்க்கும்போது ஒரு புது உணர்வாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதனால தான் நம்ம பண்ணோம். இந்த படம் வந்து எந்த வகையிலையும் தோற்றுறக்கூடாதுங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கிறதுக்கு மேலே படம் ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியான படம். இந்த மாதிரி படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஏன்னா மேக்கிங் வைஸ் சரி, இந்த படத்தோட சாங்ஸ் சரி, மேக்கிங் வைஸ் அதோட இயல்பான ஒரு நடிப்பை பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் படமாக பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சுது? எனக்கு வந்து புதுப்பேட்டை ரிலீஸ் ஆச்சு. ஓகே. புதுப்பேட்டை ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் பொறுத்து என்னை வந்து டைரக்டர் கால் பண்ணி, மாஸ்டர் நீங்கள் பண்ண, நான் சொன்னேன் சார் எனக்கு நான் ஸ்டண்ட் மாஸ்டர், நான் படம் பண்ணிட்டுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம். இல்லை நீங்கள் பண்ணணும் மாஸ்டர், கண்டிப்பாக இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணியே ஆகணும்னு என்னை வந்து ரொம்ப அவருடைய வார்த்தைகள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் வந்து எனக்கு எப்படின்னாக்கா நல்ல கேரக்டர் கொடுத்தாரு எனக்கு த்ரூ அவுட். அந்த படத்தில் வந்து
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லோக்கல் ரவுடியாக இருந்து ஹீரோ என்கிட்ட வளர்றது, அதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் ஹாஃப் கவுன்சிலர் ஆகிறது எனக்கு நல்லாவே எனக்கு இது பண்ணார். எல்லாமே என்னுடைய வந்து அந்த பேசுகிறது கூட அவர் எனக்கு வந்து சொல்வார். கொஞ்சம் அவர் லோக்கல் வந்து டக்குன்னு பிடிக்க முடியாது, அந்த லோக்கலை வந்து எனக்கு வந்து கரெக்டாக பிடிக்கணும், கேட்சப் பண்ணணுன்னு அதை வந்து ரொம்ப என்னை வந்து இப்போ என்னை இது பண்ணி நான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். இல்லை, அட்டுக்கிட்ட வந்து நீங்கள் அந்த கெஞ்சிற அந்த காட்சி வந்து எங்களுக்கு கோவம் வருது, உங்கள் மேலே பரிதாபம் வருது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த டயலாகை சொல்லுங்களேன் பிரதர். டே அட்டு என்னை விட்டுறா. டேய் அட்டே, டேய் என்னை விட்டுறா டேய், நான் எவ்வளோலாம் உனக்கு பண்ணுடா டேய், டேய் 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 டே அட்டே சொல்கிறா டேய், டேய் டேய் டே அட்டே. நான் ஒப்பா மாதிரிடா. நான் அவ்வளோ படம், நான் தமிழ் படத்துலேருந்து ஹிந்தி படம், தெலுங்கு படம், அத்தனை படம் சொல்லிட்டு நான் 600-500 படத்துக்கு மேலே பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது மாதிரி ஒரு லொக்கேஷன் இனிமேல் பார்க்குறவங்க இந்த லொக்கேஷன்லாம் எங்கடா இருக்குது, எப்படிடா இப்படி ஒரு லொக்கேஷனில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கண்டிப்பாக இது பேசப்படும், நிச்சயமாக பேசப்படும். ஓகே மாஸ்டர். நம்பியார் சார், பிரகாஷ் ராஜ் சார், இந்த சீரியலில் வர வில்லன்கள் வில்லிங்கள் இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் போனால் எப்படி திட்டுவாங்களோ அதோட மோசமாக அவங்களை திட்டுறாங்கண்ணே. இதுவரைக்கும் சினிமாவில் எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஒரு 1000 கொலை பண்ணியிருப்பீங்களா? ஒரு எறும்பு கூட கொண்டது கிடையாது. டம்மி பீஸ் சார். சொல்லுங்க தீனாண்ணா, நிறைய படங்கள் பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் நடிச்சிட்டிங்க. இந்த அட்டுப்பட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த ஏரியாவிலே இருக்கிறதுனால எனக்கு புதுசாக எதுவும் தெரியல. இந்த படத்தினால ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு மாறுதல், ஒரு பார்வைக்கு ஒரு விருந்து. அதாவது இப்படிலாம் இருப்பாங்களா மக்கள் அப்படின்றத இந்த படம் மூலியமாக தெரியும். இப்போது ஒரு ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு ஏரியாவுக்குள்ளே இருந்து வளர்ந்து வந்த வாழ இருந்தால் பரவாயில்ல, எங்கேயோ வளர்ந்து வேறு மாதிரியான ஒரு லைஃப்பில் வாழ்ந்து ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து கனெக்ட் ஆகுதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது தம்பி வந்து ரொம்ப அழகாக பண்ணா போல், ரொம்ப அற்புதமாக பண்ணார். அதனால் எனக்கு லொக்கேஷனை விட ஒரு நடித்தவங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு ஒன்று, நான் புதுசு இல்லை, நான் நார்த் மெட்ராஸ், நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கே தான். ஸோ எனக்கு அது ஒரு பெருசாக அனுபவமாகலாம் தெரியல. எனக்கு இங்கேருந்து கிராமத்துக்கு போய் நடிக்கணும்னா தான் பயங்கரமாக அப்படியே ஆசையாக இருக்கும். ஸ்லாங்கெல்லாம் மாற்றணும், பேசணும், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கொஞ்சம் மாற்றணும், அப்படிலாம் ஸ்டைலாக இருக்கும். மெட்ராஸ்ன்றது நம்ம ஸ்லாங், அது இயல்பு, அது கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி அங்கே நடிக்கிறது ஒரு பெரிய கவலை கிடையாது. அவர் வந்து அட்டில் வந்து எனக்கு மெக்சிகன் பிரேசில் ஸ்டைலில் இருக்கணும்னு மைண்ட் செட்டப் பண்ணேன். இவருடைய ஆக்டிவிட்டிஸ், பாடி லாங்குவேஜ், இவருடைய லுக்கு, இவர் போடுற காஸ்டியூம். ஒரு நைட்டில் லாஸ்ட் சீன் ஒன்று பண்ணியிருப்பார், ஒரு வார்ம் லைட்டில் ஒன்று பண்ணியிருப்பார் பிரிட்ஜுக்கில். அதில் கிளாஸ் போட்டு அந்த லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்ன ஒரு பிரேசில் மெக்சிகன் ஸ்டைல் இருக்கா, அவ்வளோ பயங்கரமாக இருக்கார். தீனா வந்து நிறைய ஃபிலிம் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபிலிமில் ஒரு ஸ்பெஷல் மூடு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் அந்த கேரக்டர் மேலே கொஞ்சம் பயங்கர லவ் எனக்கு. ஏன்னா தீனா வந்து ஃப்ரேமில் நின்னா ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுற சீன்லாம் பயங்கர நல்லா பண்ணலாமே சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணுவோம் நாங்கள். இந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுற சீன்லாம் ரொம்ப கெத்தாக இருப்பார். ஆமாம், ஆக்சுவலாக ஒரு 2 வருஷமாக மொத்த கும்பலையும் கூப்பிட்டு போய் உக்காந்து ஒரு படம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறபோது இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அட்டு படம் வந்து வரலாறு ரொம்ப பெருசாக பேசப்படும். ஏன்னா அவ்வளோ உழைப்பு அது பின்னாடி இருக்குது. ஆக்ஷனை பற்றி பேசணும், கத்தியெல்லாம் சுற்றி காட்டினார். இப்போ வந்து ஒரு மென்மையான ஒரு காதல் பாட்டோட வந்து போபோ சசி வந்து பாடி அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாட சொல்லுங்க. நீ ஓரக்கண்ணால் என்னை பார்த்தாலே, ஏதோ ஏதோ மாயம் செய்தாலே, எனக்குள் காதல் தந்தாலே தந்தாலே தந்தாலே, உருகுதே மனமே ஏய், பறக்கிறேன் விண்ணிலே ஏய், மலருதே முகமே ஏய், வந்ததே காதலை ஓரக்கண்ணால். செய்து பண்ணு. இந்த பாட்டு வந்து படத்தில் வரும்போது எல்லாத்துக்குமே அப்படியே வந்து காதல் பொங்குதுன்னு சொல்லலாம் இல்லை? ஸோ அந்தளவுக்கு ஸோ வரிகளை மீறாமல் வந்து இசை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரியான பாடல்கள் கேட்குறது கண்டிப்பாக. அதுக்கு வந்து லிரிக் ரைட்டர் வந்து யுக்கி பிரவீனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாக நானும் அவனும் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அந்த காலத்துலேருந்தே பழக்கம் எனக்கு. அவர் இந்த எல்லா படமே வந்து அவர் தான் எழுதினார் இந்த படத்தில். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த பாட்டை பாடினது யார்? அந்த கை நிறைய சிந்தை சேதுன்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் நார்த் மெட்ராஸில். அவர் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி பாட வச்சிருக்கோம். லிரிக்ஸ் எல்லாம் பிரதர் அதான் யுக்கி பிரவீன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. எல்லா பாட்டுமே அவர் தான். எல்லா பாட்டுமே. காஸ்டியூம் டிசைனர் நீங்கள். தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் படத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டெல்லாம் நடக்குது அட்டு படத்தில். ஸோ உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்.
கேரக்டர்னு பார்த்தா அது ஒரு சின்ன கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் காஸ்டியூம் டிசைனருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆனேன் படத்தில். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சார் ரத்தன்லிங்கா சார் வந்து எனக்கு கேட்டார், நீ ஒரு ரோல் இருக்கு, நீ பண்ணு, உனக்கு சூட் ஆகும்னு சொல்லி. எனக்கு அப்போது அவ்வளோவா எனக்கு அது என்ன ரோல்னு கூட தெரியல. கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டானோட டாட்டராக நடிக்கணும், ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல், அதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அதனால ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு. உடனே சரி சார் எனக்கு கொஞ்சம் டைலாக்லாம் கொடுங்க, எனக்கு தமிழ் தெரியும், டைலாக்லாம் கொடுங்க அப்படின்னு. ஆனால் சார் வந்து டைலாக் எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, உனக்கு ஒரு 4-5 சீன் தான் வருவா, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாரு. சரி சார் ஓகே, கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது, பட் அதான் இட் வாஸ் குவைட் ஈஸி. நல்ல ரொம்ப நல்ல ஃபீல், நல்ல இட் வாஸ் ஈஸி டு ஆக்ட் ஆல்சோ பண்ணிட்டேன். பட் அதை மீறி எனக்கு காஸ்டியூம்ஸில் தான் எனக்கு இந்த படத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஜென்ரலாக டிசைனர்ஸ்னால் ரொம்ப மாடர்னாக ட்ரெண்டியாக ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நானும் அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படத்துக்கும் வந்தேன். பட் ஆனால் கதை கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இதில் நான் எதுவுமே புதுசாக பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் இட் இஸ் வெரி லைவ்லி. தப்பாக ஏதாவது பண்ணிட்டேன்னா விஷுவலில் ரொம்ப தப்பாகிடும். பிகாஸ் இது ஒரு உண்மையான கதை, ரொம்ப ரா ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே டைரக்டர் சார் வந்து போய் நிறைய ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடு போய் ஸ்பாட்டில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அங்கே நார்த் மெட்ராஸில், எனக்கு நார்த் மெட்ராஸ் எல்லாம் நான் போனது கூட கிடையாது, அங்கே போய் நிறைய பிக்சர்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வகையில் எனக்கு தீனா நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். கவலைப்படாத சுந்தரி, ஒரு சில என்னோடதெல்லாம் நானே கொண்டு வந்துடுறேன், நீ ரொம்ப ப்ரெஷர் ஆகாத அப்படின்றாரு. ஹீரோயினுக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ், அப்போ எங்களுக்குலாம் பழைய ட்ரெஸ், அது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னும் துணி திருப்பி தரவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நிறைய காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு டைரக்டர் சார். இதெல்லாம் நல்லா இல்லைம்மா, இதெல்லாம் போடவே முடியாதுன்ட்டார். சரி, அதுக்கப்புறம் தான் ஓகே ஐ ரியலைஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்ட். ஆல்சோ விஷுவலாக என்னோடய ஒர்க் ரொம்ப பெரிய ஒர்க்குன்றதுனால கலர் டோன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ மாதிரி இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படமாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து எடுக்கும்போது ரொம்ப இந்த ரவுடிசத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இல்லைங்க, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு வல்கர் டைலாக் இருக்காது, ஒரு வல்கரான ஷார்ட் இருக்காது. ஸோ எங்கேயுமே பேட் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த ஃபிலிம் பார்க்க முடியும். சென்டிமெண்ட்லேருந்து காமெடியிலேருந்து லவ் சாங்ஸ் எல்லாமே இதில் ட்ரால் பண்ணியிருப்போம் இந்த மூவியில். ஈவன் காமெடியே அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த டபுள் மீனிங் காமெடிலாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது யோகி பாபு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படம் காமெடி. கலர் டோன் வந்து அப்படியே அந்த ஏரியாவோட கலர் டோனை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பில்டப்லாம் இல்லாமல் ஒரு கேமரா ஆங்கிள். கண்டிப்பாக ராமலிங்கன்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க விசாரணை படம் பண்ணாங்க. விசாரணை படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கமிட் பண்ணி பாதி ஷூட் போயிட்டு இருந்தது. இடையில ஒரு சின்ன பிரேக், அந்த பிரேக்கில் தான் விசாரணை படம் பண்ணார். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சு, அவர் வந்து ஸ்ரீமானோட தம்பின்னு. ரொம்ப அருமையான கேரக்டர். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பெருசாக பேசப்பட்டிருக்கும். பிரபா அவர் ஸ்ரீமான் பிரதர்னு எனக்கு, ஏன்னா ஸ்ரீமான் ஜென்ரலாக சொல்லவே மாட்டார். அன்றைக்கி ஷூட்டிங் உதயநிதி சார் ஷூட்டிங்கில் உட்காந்துரு, அவர் என் தம்பி அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டர் ஏன் அது சரியான கேரக்டருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஸ்ரீமான் மாதிரி. கடந்த 10 வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் யாருமே 100வது நாள் கொண்டாடல. நீங்கள் தர்மதுரை படத்துக்காக 100th ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடினீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அட்டு படத்துக்கும் 100வது நாள் விழா வந்து கொண்டாடுன்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்து. ரொம்ப நன்றி. நான் தர்மதுரை ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன படம் பண்ணலாம், இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து படம் பண்ணலாமா, ஒரு 6 மாதம் கழித்து பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த படத்தை பார்த்தோன்னே ஸ்டூடியோ 9க்கு ஒரு தகுந்த படம் இதுன்னு முடிவெடுத்து தான் இவ்வளோ பண்ணோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னு தெரியுமா உங்க யாருக்காவது? யாராவது சொல்லுங்கள். தெரியாதுங்க, நீங்கள் தாங்க சொல்லணும். நான் சொல்கிறேண்ணே. தம்பி பர்த்டேவா? கரெக்ட். அதாவது படம் ரிலீஸ் அன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. அதை வந்து நாம் இப்போ இங்கே நம்ம செட்டில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைன்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மீண்டும் கண்டிப்பாக படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் எல்லோரும் மீட் பண்ணுவோம். இந்த படத்தை எல்லாரும் திரையரங்கு வந்து பாருங்கள். ரொம்ப ஏன்னா இந்த காலத்தில் வந்து
இவ்வளோ பிரச்சனைகள் பைரசி இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற இந்த பிரச்சனைகள் நேரத்தில் ஒரு அட்டுன்னு ஒரு நல்ல திரைப்படத்தை எல்லாரோட உழைப்போடு கொடுத்துருக்கோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.